தற்போதைய ஆளுங்கட்சிக்கு வாக்களிச்சவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1,72,26,000 தான். மீதம் இருக்கக்கூடிய சுமார் 3,21,00,000 பேரும் நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட 65% மக்களால நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சி மேல எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கே. நீதியோட அந்த வாதம் ஏற்கனவே திரும்பவும் அந்த வாதத்தை வைத்தார். அது ரொம்ப சொத்தையான வாதம், ரொம்ப சொத்தையான வாதம். எப்படின்னா, நம்முடைய சிஸ்டம் என்பது ஃபர்ஸ்ட் பாஸ்ட் கோல் சிஸ்டம். எல்லா காலத்திலும் ஆட்சி அமைச்ச எல்லாருக்குமே 1/3 தான் இருந்திருக்கு, அவங்களுக்கு எதிராக தான் 2/3 இருந்திருக்கு. கலைஞர் ஆட்சி அமைக்கும் போது, எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கும் போது, ஜெயலலிதா ஆட்சி அமைக்கும் போது, ஸ்டாலின் ஆட்சி அமைக்கும் போது, எடப்பாடி ஆட்சி அமைக்கும் போதும் எல்லாருக்குமே அவங்களுக்கு வேணுன்றவங்களை விட அவங்க வேணான்றவங்க தான் அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க. அது அளவுகோலை வச்சா கருணாநிதி 19 வருஷம் ஆண்டு இருக்க முடியாது, ஸ்டாலின் 5 வருஷம் ஆண்டு இருக்க முடியாது, ஜெயலலிதா 15 வருஷம் ஆண்டு இருக்க முடியாது, எடப்பாடி 4.5 வருஷம் ஆண்டு இருக்க முடியாது. இந்த வாதம் ரொம்ப 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 சொத்தையான வாதம். இது யாருக்குமே பொருந்தாது. இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பசங்கடா, அருமைக்கிட்ட முண்டங்கடா.